சிவனோட திருவடிக்கு வணக்கம். இங்க மாணிக்க வாசகர் இறைவனை எத்தனை பெயர்கள்ல போற்றுகிறார்னு பாருங்க. ஒவ்வொரு பெயரும் சிவனோட ஒவ்வொரு குணத்தை நமக்கு காட்டுது. பாடல்: ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற, அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிச் சிந்தை மகிழச் சிவ புராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். பொருள் மற்றும் விளக்கம். குறையாத தெவிட்டாத பேரின்பத்தை அருளும் மலை போன்றவனுக்கு வணக்கம். அந்த சிவபெருமான் என் மனசுக்குள்ளேயே நின்னதால அவனோட கருணையாலேயே அவனுடைய திருவடிகளை வணங்கி என் மனசு சந்தோஷப்பட இந்த சிவபுராணத்தை என் பழைய வினைகள் எல்லாம் தீர்ந்து போகும்படி நான் சொல்லப் போறேன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்றதுதான் சைவ சித்தாந்தத்தோட உச்சம். இறைவனை பத்தி பேசக்கூட அவனோட அருள்தான் வேணும். இந்த சிவபுராணத்தை சொல்றதுக்கு 2 நோக்கம். ஒன்னு மனசு மகிழணும், இன்னொன்னு பழைய வினைகள் தொலையணும். பாடல்: கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெருஞ்சீர் பொல்லா வினையேன் புகழுமா ரோன்றறியேன். பொருள் மற்றும் விளக்கம். நெற்றிக் கண்ணனான சிவன் தன்னோட கருணை கண்ணால வழிகாட்டி